வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸை பற்றி நிறையா பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி போய்க்கலாம். உங்கள்கிட்ட தமிழ் சீரியல்ஸ் மொபைலில் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த பேர் சொல்கிற பதில் சிலதாக தான் இருக்கும். ஒன்று சன் நெக்ஸ்ட், இன்னொன்று ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இங்கிலீஷ் வெப் சீரிஸ், இங்கிலீஷ் மூவிஸ் இது எல்லாமே ஹெச்டியாக ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் நெட்ஃப்ளிக்ஸ். இது ரொம்ப காஸ்ட்லியான ப்ரீமியம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் தேவைப்படாது. நீங்கள் பெய்டு ப்ரீமியம் பண்ண தேவையில்ல. ஈஸியாக உங்கள் மொபைல் டிவைஸே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹை குவாலிட்டி உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமானது லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ். கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு கூகுள் க்ரோம் தான் கம்ஃபர்டபுள். ஸோ நான் கூகுள் க்ரோம்லேயே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் வெயிட். நான் அது பாருங்கள், இல்லை 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுதில்ல, வெயிட் பண்ணுங்கள். 5 செகண்ட்ஸ் அதில் லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லிங்க் க்ரியேட் ஆகிற வரைக்கும். இப்போ ஸ்கிப் ஆடு கொடுங்க. ஃபஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேக் வந்துடுங்க. இன்னொரு ஆடு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேக் வந்துட்டு மறுபடியும் ஸ்கிப் ஆடு கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், டினே அலோன்ட்டு. இதில் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு டேரெக்டாக போய்டும், ஓப்பன் ஆகிடும். இதில் கண்டினியூ டு வெப்சைட் அந்த செகண்ட் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் பிளாக், அதை கொடுங்க. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்கள் டிவைஸில் உங்கள் மொபைலில் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த ஆப் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்தவித ப்ரைவசி ப்ராப்ளம் எதுவுமே வராது. நான் இதை க்ரோமில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிலருக்கு இது க்ரோமில் ஓப்பன் ஆகும், சிலருக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜ் போங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஃபோல்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷன் உள்ளே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குவாரண்டைன் ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் வாட்சிங் மணி ஹீஸ்ட், வாட்சிங் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஜிஓடி இப்படிலாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு என்னென்னே புரியாது, என்னமோ பார்க்குறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது எல்லாமே இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இது ஸ்ட்ரீம் ஆகிற ஒரு வெப் சீரிஸ் தான். எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபஸ்ட்டு ரோலே இருக்குது பாருங்கள், மணி ஹீஸ்ட் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மணி ஹீஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதில் எது வேணால் ப்ளே பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணதுலேருந்து என்கிட்ட எந்த ஒரு லாகினும் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன்லி ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான். அது பார்த்தீங்கன்னா கேட்கும், என்ன உங்களுக்கு கிளாரிட்டியில் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணணும் வேணும்னு கேட்கும். நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி இந்த சீரிஸ் 720p தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே வித் யுவர் வீடியோ ப்ளே. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையா நீங்களே பார்த்துருவீங்க. Who cares about some rolls of watermarked paper? ஹெச்டிலே 720p ஸ்ட்ரீம் ஆகுது. இப்போ உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் டவுன்லோட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் வித் ஏடிஎம், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த டவுன்லோடு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. 444 MB. இந்த டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை பாஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கிற டைம் ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டவுன்லோட் மேனேஜர்னு செப்பரேட்டாக ஃபோல்டர் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஒன் டைம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் உள்ளே தான் இருக்கணும். வெளியே போயிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் வர முடியாது. ஆனால் அது பேக்ரவுண்ட் டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். உங்கள் சிஸ்டம் ஃபோல்டரில் வந்துடும். இதில் உங்களுக்கு எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. ஆக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ப்ராப்ளமே வராது. லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ் தான். எப்போனாலும் போனால் நீங்கள் என்ன சீரிஸ்லாம் டவுன்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மூவிஸ் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். மூவிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி 720p தான் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காது. உங்களுக்கு எந்த பிக்சலில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும்.
எல்லா மூவிஸுமே இதில் இருக்கும். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஓனாக மூவிஸ் எடுப்பாங்க, அந்த மூவிஸ் கூட இதில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜோக்கர் மூவி எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்த மூவி. டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சீரீஸில் 720p மட்டும்தான் வந்துச்சு. இதில் பாருங்கள் 1080 பிக்சல், 720 பிக்சல், 480 பிக்சல், அட்லீஸ்ட் வந்து 480 பிக்சல், 368 MP. அதாவது ஒரு ஃபுல் மூவியே 368 MP தான். இதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் வித் ஏடிஎம் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதில் டவுன்லோட் கொடுத்தேன், இதில் டவுன்லோட் வித் ஏடிஎம் கொடுத்து காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ஏடிஎம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் டவுன்லோட் வித் ஏடிஎம் கொடுத்தா எனக்கு டேரெக்டாகவே அந்த ப்ளாக் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். சேஞ்ச் பண்ண நம்ம கீழே ப்ரொசீட் மட்டும் கொடுத்துருங்க. டவுன்லோட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டவுன்லோட் நீங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே இது டவுன்லோட் ஆகுதா என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து டவுன்லோட் காமிக்குது ஏடிஎம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இதிலேயே ப்ராக்ரஸை எவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். உள்ளே தான் இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஆப்குள்ளே தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது மூவிஸ், வெப் சீரிஸ் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதுதான் அந்த ஏடிஎம் ஆப். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி இதிலேயே அந்த டவுன்லோடு உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணுறது எதனாலும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சப்போஸ் டவுன்லோட் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஏடிஎம் டவுன்லோட் பண்ணாலே அதுவே வந்துடும். அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர், அது ஃபுல் ஃபார்மாக தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் 100% ஒர்க்கிங் மெத்தட் தான், எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். சப்போஸ் யாருக்காவது ஒர்க் ஆகலை, இது ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.